ஓகே, இப்போ நம்ம எல்லாம் என்ன பார்த்தோம்? பிட்காயின் பார்த்துறோம், கிரிப்டோகரன்சி பார்த்துறோம், பிளாக் செயின் பார்த்துறோம். இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். சரி, இப்போ நான் காயின் வாங்க சொல்லி ரெஃபர் பண்ணுறதுனா பெல்டெக்ஸ் தான். எதுக்கு காயின் வாங்க சொல்கிறாங்கன்னா சிம்பிள். பெல்டெக்ஸ் இருக்க ஃபியூச்சர்ஸு பிட்காயினில் இல்லை, பிட்காயினில் இருக்க ஃபியூச்சர்ஸ் வந்து டேஷ் காயினில் இல்லை, டேஷ் காயினில் வந்து இந்த மொனைரோ காயினில் இல்லை. ஏன்னா பிட்காயின் வந்து மதர் ஆஃப் கிரிப்டோ, அதனாலே அதோட ஹைப் அதிகம். இந்த டேஷ் காயின் எதுக்கு சொல்கிறாங்க? டேஷ் காயின் வந்து லைட்னிங் ஸ்பீடு, டப்புன்னு நம்ம ஃபோனுக்கு போயிடும். இதே பிட்காயின் என்ன ஆகும்னா 12 மணி நேரம் வந்து 24 மணி நேரம் ஆகும் இங்கேருந்து அங்கே போக. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ப்ரைவசி சுத்தமாகவே இல்லை பிட்காயினில். ப்ரைவசி என்னென்னா, இப்போ நீங்கள் காயின் அனுப்புகிறீங்கன்னா அந்த காயினை நீங்கள் உங்கள் பேலன்ஸ் வேலெட்டில் என்னால் பார்க்க முடியும். நீங்கள் எவ்வளோச்சு எந்த நான் என்ன பண்ணுவேன், மிரட்டுவேன். இப்போ இந்த காயின் தர போகிறீங்கன்னா இல்லையா, இல்லை மிரட்டுவேன். அந்த பிரச்சனை வரும். இல்லை, அதெல்லாம் பில்டெக்ஸ் இல்லை. ப்ரைவசி இருக்குது, ஓன் பிளாக் செயினு, அதுக்குன்னு ஓன் பிளாக் செயின் இருக்குது. டிரான்சாக்ஷன் ஸ்பீட் பார்த்திங்கன்னா லைட்னிங் ஸ்பீடு, ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கு, அந்த இது ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கு, அந்த இது ஸ்டேபிள் சொல்யூஷனு, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்னால் தெரியும். ஸ்டேக் வந்து அது ஒன்றும் இல்லை, அதை வந்து நம்ம ஜிசி ஆப்பில் வந்து 35% கொடுப்பாங்க. ஓகே, அது ஒரு சப்ளை, பிளாக் டைமு, மாஸ்டர் நோட்ஸ் வந்து நம்ம தான் ஃபஸ்ட் இருப்பாங்க. எந்த இதுக்கும் இல்லை. ஒன்றே ஒன்று காயின் மாதிரி இருக்குது, இடிஎஸ் எத்ரியம் நினைக்கிறேன், சம்திங் இடிஎஸ் யூஎஸ் சாரி எத்ரியம் இல்லை, யூஎஸ் சம்திங் காயின். மாஸ்டர் நோட்ஸ் வந்து மாஸ்டர் நோட்னா சிம்பிள். மாஸ்டர் நோட் என்னென்னா 3 சேர்ந்து நல்ல இது ஹைப் காயினு, அப்புறம் லைட்டிங் ஸ்பீடு, அப்புறம் இது ப்ரைவசி, இதை மொத்தமாக சேர்ந்தாலும் மாஸ்டர் நோடு. அதை கான்யா சேர்ந்ததுனா பில்டெக்ஸ். ஸோ நிறைய பேர் ரிஃபர் பண்ணுறது பில்டெக்ஸ். பில்டெக்ஸ் வந்து மாஸ்டர் நோடு, ஆயில் பேலன்ஸு, இங்கே பாருங்க ஹேக்கர் ரெசிஸ்டன்ட்டு, ஹை அனலிட்டி, லைட்னிங் ஸ்பீடு, லோ டிரான்ஸ்ஃபர் ஃபீஸு. ஓகேங்களா? ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கு நிறைய இருக்குது. ஓகே, இது வந்து கிரிப்டோ அனலைஸ் வந்து மாஸ்டர் நோடு என்னபிள் ப்ரைவசி காயின் வந்து நம்ம டாப் 4ல் ஒன்று. எத்தனை காயினில் பாருங்கள், இத்தனை காயினில் நம்ம டாப் 4ஆக இருக்கும். ரேங்க்டு வேறு, ரேங்க்டு பார்க்காதீங்க, அது மக்கள் யூஸ் பண்ணுற பார்த்து ரேங்க்டு போடுறது. ஆனால் இது நம்ம தான் ஃபஸ்ட்டு டாப் 4க்குள்ள நம்ம இது பில்டெக்ஸ் காயின். இதுதான் இது ஜிசி ஹப். ஓகே, பில்டெக்ஸ் காயின் சொல்லிட்டேன். அது ஃபியூச்சர்ஸ் எக்கச்சக்கமாக சொல்லிட்டே இருக்கலாம். பட்டு இப்போ வரோம்னா ஜிசிசி ஹப், இதுதான் பில்டெக்ஸ். இது ஜிசிஎம் யாரை ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா பில்டெக்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே இருந்து டிசைடரு, பிலீவரு, அதெல்லாம் நீங்கள் உள்ள இதுக்குள்ளே வந்தப்போ நீங்கள் கற்றுக்கலாம். அது பெரிய விஷயம் இல்லை. இந்த ஜிசி அப்போ ஏன்னா இது ஸ்டாக்கிங் ஆஃபர்னு ஒன்று இருக்குது, போனஸ் ஆஃபர்ஸ்னு இருக்குது. அடிக்கடி அதில் ஆஃபர் வரும். அது அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. இது வந்து சர்டிஃபிகேட்ஸு மலேசியாலேயோ சிங்கப்பூர்லேயோ சம்திங் தெரியல, சிங்கப்பூர்னு நினைக்கிறேன். அதில் வந்து 2019 வந்து பெஸ்ட் கம்யூனிட்டி கிரிப்டோ கம்யூனிட்டி அவார்ட் ஆனது இந்த ஜிசி ஆப் தான். அப்புறம் ஆலார் சர்டிஃபிகேட் இருக்குது. இப்போ சிம்பிள் ஆலார் சர்டிஃபிகேட்னா இந்த பியூர் முஸ்லீம்லாம் இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆலார்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த கடையில் மட்டும்தான் போய் சிக்கன்னா அந்த கடையில் வாங்குவாங்க. ஏன்னா அவங்க கடவுளுக்காக அது இது பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. அது ஏதோ சம்திங் அங்கே தான் போய் வாங்குவாங்க. என்னென்னா இப்போ ஒரு துபாய் தான் இருக்கிறது நல்ல ஒரு நல்ல பணக்கார கண்ட்ரி டக்குன்னு சொல்லலாம், துபாய் சொல்லலாம். ஏன்னா அங்கே சூப்பர் காசு அவ்வளோ இருக்கும். சூப்பர் காசு, ரோடு, இது அப்புறம் என்னது இந்த குரானா பார்த்து இது பண்ணுறது பர்ஃபெக்டாக இருப்பாங்க அவங்க எல்லாத்துலேயும். அவங்க ஒரு காயின் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து பில்டெக்ஸாக தான் இருக்கும். அவங்க வாங்கணுன்னா சும்மா வாங்க மாட்டாங்க. இந்த 10,000 5,000 காயின் வாங்க மாட்டாங்க. அவங்க வாங்கினா 1 கோடி காயின் அந்தமாதிரி வாங்கிட்டு போவாங்க. அவங்க கிரிப்டோ இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ நம்ம காயினோட டிமாண்ட் எங்கே ஏறிடும் டக்குன்னு. இன்றைக்கி வந்து காயின் விலை வந்து 7 ரூபா 30 பைசானா அவங்க வாங்கிட்ட அப்புறம் டிமாண்ட் ஆகாத திடீர்னு ரிச் ஃபேம் பீப்புளெலாம் வாங்கி அதை போஸ்ட் போட்டால் போதும். அந்த காயின் விலை எங்கே இருக்கும்? எக்ஸாம்பிள் டாகி காயின், அதில் வந்து ஒரு ஃபேமான பர்சன் ஒருத்தர் வாங்கினது. அப்புறம் எல்லாம் மஸ்ட்லாம் ட்விட் போட்டதால அந்த காயின் மேலே எங்கேயோ போயிடுச்சு. ரேங்க் வந்து டாப் 7 நினைக்கிறேன் அந்த ரேங்க்கு, டாகி காயின் ரேங்க்கு. அன்றைக்கோ இது வந்து 8 ரூபான்னு போச்சு அன்றைக்கி. ஒரு வேலை 8 ரூபா 9 ருபீஸ் கூட போகும் காயின். அது வேறு ஒரு விஷயம் இல்லை.